நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். உங்களை இந்த வேலையிலும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதே சமயம் பதட்டமாகவும் இருக்கு. சரிங்களா? நான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக மாஸ்டருக்கு நன்றி, திருச்சபைக்கு நன்றி, ஈஎஸ்க்கு நன்றி. சரிங்களா? ஸோ இறைக்கல்வியிலிருந்து வந்திருக்கோம். இறைக்கல்வியிலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து பாஷா டிபார்ட்மெண்ட் பிஎம்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்திருக்கிற லெக்சரர், எங்கள் லெக்சரர் டாக்டர் தன்ஸ்வி. சரிங்களா? செக்யூரிட்டி. ஓகே. அவர் பாஸ் டேரி தெரியும்ல, அவர் வந்து எங்களோட சீனியர். சரிங்களா? அவர் எங்களோட சீனியரு. என் கூட வந்திருக்கிற அம்மா பாட்டி. சரிங்களா? இவர் வந்து ஜாக்கோல் அஸ்தி சார்ந்தவர். சரிங்களா? பஹாங் பக்கம்லேருந்து வந்திருக்கிறாரு. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ரெபேக்கா பூஜா. சரிங்களா? ரெபேக்கா பூஜா, அவங்க பேர் ரெபேக்கா பூஜா. ஓகே. அப்புறம் ஒரு வின்சென்ட், இவரும் நம்ம தான் படிக்கிறாரு. என் பேர் வந்து நாதன். சரிங்களா? நாதன். நானும் பஹாங்கிலிருந்து தான் வந்திருக்கிறேன். குவாலிஃபிகேஷன் ஒரு வட்டாரத்தில். சரிங்களா? சரி, வாருங்கள் சற்று நேரம் கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையின் தேவனே ராஜாப்பா, ஏதோ கர்த்தாவே, உங்களோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இந்த வேலையிலும் கர்த்தாவே, உங்களோட வார்த்தை எங்களோட இருதயத்தின் ஆழத்துக்குள் சென்று எங்களை ஒரு புது மனுஷனாக உருவாக்க மாட்டவர். நீர் எங்களோடு கூட பேசுங்க, நீர் எங்களோடு இடைப்படுங்க, உங்களுக்கு ஏற்றவனாக எங்களை மாற்றுங்க ராஜாவே. உங்களோட வார்த்தையை எங்களை உருவாக்கணும். நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களோட செவியை நாங்கள் திறக்கிறோம். அப்பாண்டவரே, நீர் எங்களோட கூட இடைப்படும். உங்களுக்கு யாரையும் தொடரும். அப்பா, என்னை மறைத்து நீர் நம்மளோடு பேசும். ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்று இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் செய்வோம். ஜீவனல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சரி, இரண்டு காரியம் சுருக்கமாக ஒரு இரண்டு காரியம் நம்ம பார்த்துருவோம். முதல் காரியம், தேவனோட கண்களில் தயவு பெற்ற குடும்பமாக நான் இருக்கிறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 8-9 எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 8-9 எடுத்து வாசிங்க. நோவாக்கு கர்த்தரோட கண்களில் தயவு கிடைக்குது. வாசிங்க, வாசிங்க. நோவாக்கு வம்ச வரலாறு. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். ஓகே. நோவா தன் காலத்திலே நீதிமானாவும் உத்தமமாகவும் இருந்தான். ஓகே. எப்போதுங்க அவரோட காலம் எப்படிப்பட்ட காலம் நம்ம எல்லாருக்குமே தெரியுதானே, சண்டே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அவரோட காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்துன்னு சொன்னாக்கா, பாவம் நிறைந்த காலமாக இருந்தது. அவரோட காலத்துல அவர் நீதிமானாக வாழ்ந்திருக்கிறார். அவரோட காலத்துல தேவனுக்கு உண்மையா வாழ்ந்திருக்கிறாரு. அவரோட காலத்துல தேவனோட கண்களில் தயவு பெற்றவராக இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமா தானே? அவரோட ஆண்டவர் ஒரு கட்டத்துல அழிக்கிற கட்டத்துக்கு போறாரு. ஆனா அந்த இடத்துல நோவா தேவனோட கண்களில் தயவு பெறுவது அது எவ்வளவு அழகான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் என் குடும்பம் தேவனோட கண்களில் தயவு பெறுகிற குடும்பமாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம நிதானிக்கிறவராக இருக்க வேண்டும். சரிங்களா? அந்த காலத்துல சரிங்களா, ஒரு 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 50-60 வருஷத்துக்கு பின்னாடி போவோமே, அப்போ வந்து பாவம்னா என்னென்ன பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு A4 தாள் எடுக்கலாம். புரியுதுங்களா? இது செஞ்சா பாவம், இது செஞ்சா பாவம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடலாம் ஒரு A4 தாள். ஆனா இப்போ உள்ள காலத்துல என்னென்னலாம் பாவம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவோம், அது போட போயிட்டே இருக்கும். புதுசா பாவம் வந்துட்டு இருக்கு. ஆமா தானே? புதுசா பாவம் வந்துட்டு இருக்குது, விதவிதமா பாவம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பாவமான ஒரு இவ்வளவு காலகட்டத்துக்கு பாவமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இப்படி இருக்கிற பட்சத்துல நான் என் குடும்பம் எப்படி தேவனோட கண்களில் தயவு பெறுகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி
நம்ம நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? முதல் காரியம் என்னோட ஜெப வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது. முதல் காரியம் என்னோட ஜெப வாழ்க்கை எவ்விதமாக இருக்கு. எல்லாரும் காலையில எழுந்துச்சு முதல் காரியமா எழுந்துச்சு கையில ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றது தானே? இல்லை எடுத்து கையில வந்து போன் தேடுறோமா? நம்ம ப்ரே பண்றோம். சரிங்களா? அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, காலையில எழுந்துச்சு கையில ஆண்டவர் தேடுறோம். தேவனை எப்படியாவது நம்ம தேடுறோம். சில நேரத்தில் நம்ம லேட்டாக எழுந்துச்சிருவோம், ப்ராக்டிக்கலாக பேசுவோம். லேட்டாக எழுந்துச்சிருவோம். ஆண்டவரே கொடுத்தது நேரத்துக்காக நன்றி அப்பா, அந்த நாளில் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னோட கூட இருங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அந்த ஜெபத்துல ஒரு உண்மை இருக்கா? அந்த ஜெபத்துல ஒரு ஏக்கம் இருக்கா? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா என்று சொல்லி நாம் நிதானிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அநேக பேர்கள் நம்மளோட டைம் வந்து பறிக்கப்பட்டுருச்சு. ஓடுறோம், இங்கன்னு ஓடுறோம், நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால அந்த ஜெபம் என்ன ஆகுதுனாக்கா, முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணிடுறோம். கேட்டாக்க நான் ப்ரே பண்ணேன். யாராச்சும் பாஸ்டர் கேட்டாமா ப்ரே பண்ணிக்கலாம் இன்னைக்கு? பாஸ்டர் ப்ரே பண்ணேன். உண்மைதான், நீங்க உண்மையெல்லாம் பேசுறீங்க. ஆனா அந்த ஜெபம் எவ்விதமாக இருக்கிறது? அந்த ஜெபம் தேவன் எடுத்தது அது பிரியமா இருக்குதா? இன்னைக்கு ஒருத்தங்க கிட்ட பேசுறீங்க, எக்ஸைட்டடா பேசுறீங்க, இப்படி நடந்துச்சு, அவங்க பாட்டுக்கிட்டே ஃபோன் தட்டிக்கிட்டு ஓகே இப்படி இருக்கும். பேசாமலே இருக்கலாம். புரியுதுங்களா அந்த ஃபீலிங்க? இன்னைக்கு என்னோட ஜெபம் எவ்விதமாக இருக்குது என்று சொல்லி நம்ம நிதானிக்கிறவர்களாக இருக்கு. எதுக்கு நான் அதிக நேரத்துக்கு கொடுக்குறேன்? ஃபோனில் டிக்டாக் பார்க்குறேன்னா, நாடகம் பார்க்குறேன்னா, காலையில் வெள்ளனே எயிச்சுன்னு சொல்லி நான் பைபிள் எடுக்கிறேன்னா, இல்லை கொஞ்ச நேரம் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுவோமே, ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு சொல்லி நம்ம நிதானிக்கணும். தேவன் இந்த காரியத்தை நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறோம். சரிங்களா? எளிமையா எடுத்துக்கங்க. 29:13 மேபி நம்மள ஒரு சில பேர் சொல்றாங்க, இல்லை பாஸ்டர் நான் என்னதான் டைம் செலவு பண்ணாலும் நான் கரெக்டாக டைம் கொடுத்துறேன், ஆண்டவருக்கு நான் கரெக்டாக கொடுத்துட்றேன். ஆனால் அந்த டைம் எப்படி கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம நிதானிக்கிறவர்களாக இருப்பேன். எளிமையா 29:13 ஒருத்தர் வாசிங்க. உங்கள் ஒரு இருதயத்தோடும். ஓகே, சாரி ஐயா, மறுபடியும் வாசிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இது வசனம் என்ன சொல்லுது சொன்னாக்கா, முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள். ஆனால் ஏனோதானும் இல்லை, ஒரு கடமைக்குன்னு இல்லை, முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள். ஆனால் அவங்களோட தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். இப்போ அநேக வேளையில தேவன் என்னோட அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம்ல. ஆண்டவர் என்னை விடுதலையாக்குறாரு, சீக்கிரம் என்னை விடுதலையாக்கிடுவாரு. இது பழைய பாட்டு வசனம் எப்படின்னாக்கா, நீங்கள் என்னோட வார்த்தைக்கு செவிகளை கொடுத்து உண்மையாக இருந்து அதன்படி கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, நானே உங்களுக்கு அதிகாரியாக இருக்குன்னு வசனம். நம்ம என்ன எடுத்துக்கோனாக்கா, நானே உங்களுக்கு அதிகாரியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்குவோம். ஆனால் தேவன் சொன்ன அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். உங்களோட செவிகளை கொடுக்கணும், உண்மையாக இருக்கணும், முழு இருதயத்தோடு அவர் தேடணும். அந்த காரியத்தை நம்ம செய்யணும். புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? தேவன் இந்த காரியத்தை நிதானிக்க சொல்லுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? எனக்கு ரொம்ப அட்மையர் என்னன்னு சொன்னாக்கா, அந்த காலத்தில் உள்ளவங்க எனக்கு ரொம்ப அட்மையர், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கிறவங்க உதாரணத்துக்கு என்னோட பாட்டு. சரிங்களா? அவங்க ஒவ்வொரு நேரத்திலும் ஜெபத்தில் உட்காரும் பொழுது கண்ணீரோட எழுந்திருக்காம இருக்க மாட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்களாம் வந்திருக்கிறீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க தேவனுக்கு ஊழியம் செய்த விதம் எப்படி இருந்துச்சு. நான் ஒரு சில பாஸ்டர்ஸ் கேட்பேன், ஃபர்ஸ்ட் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த ஜெனரேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கா பாஸ்டர்? அந்த டெடிகேஷன் இருக்கா? இருக்கு. அந்த பயம்,
அந்த டெடிகேஷன், அந்த வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு உள்ள காலத்துல கடவுள் இல்லைன்னா கூட வாழ முடியும்னு ஒரு மைண்ட் செட்ல வராங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த காலத்துல உள்ளவங்க தேவனுக்கு உதாரணத்துக்கு என் பாட்டி எடுத்துக்காங்க, கண்ணீரோட அவங்க எழுந்திருக்காம விட மாட்டாங்க. அப்படியாக அவங்க ஒவ்வொரு நேரத்திலும் ஜபத்தில் உட்காரும் போது கண்ணீரோட உட்கார்வர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம எந்த நேரத்துல அந்த மாதிரி ஜபம் பண்ணுவோம்? எந்த நேரத்துல உண்மையாக உள்ளத்தோடு கண்ணீரோட எந்த நேரத்துல அந்த ஜபத்தை நம்ம ஏறெடுப்போம்? இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது, நம்மனால அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நம்ம கை மீறி போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போகும்போது, அந்த நேரத்துல கண்ணீரோட முழு உள்ளத்தோட இதயத்தோட தேவனோட சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உண்மை மட்டும் நான் நம்பியிருக்கேன், இதுல இருந்து நீ விடுதலையாக. உதாரணத்துக்கு நம்ம நேசிக்கிறோம், அவங்க மேல ரொம்ப அதிக பிரியத்தோட நம்ம இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாதுப்பா, இதோட கடவுள் விட்டு வழிதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவோம்? சாப்பிட கூட மாட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சாப்பிட கூட மாட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்கார்ந்து கண்ணீரோட ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஒரு பிடிவாதத்தோட அந்த ஜெபத்தை நம்ம ஏறிடுவோம். அப்ப சாதாரண வாழ்க்கையில அந்த ஜெபம் எங்க போயிடுச்சு? ஏன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப லெகுவா போயிட்டு, ரொம்ப நல்லா போயிட்டு. சரிங்களா? எல்லா நேரத்திலையும் தேவனை அப்படியாக நான் கண்ணீரோட தான் ஜெபம் பண்ணணுமா? இல்லை. ஆனா ஒவ்வொரு நேரத்திலையும் நான் தேவனை தேடும் போது, நான் ஜெபத்தில் உட்காரும் போது அது உண்மையாக உட்கார வேண்டும். முழு இருதயத்தோடு அவர் நோக்கி நான் பார்க்கணும். அவருக்கு நான் செலவு செய்கிற அந்த நேரத்தை உண்மையாக நான் செலவு செய்கிறவனாக இருக்க வேண்டும். இது முதல் காரியம். சரிங்களா? இரண்டாவது காரியம், இன்னைக்கு நம்ம பெற்றோர்களாக இருக்கோம். சரிங்களா? பெற்றோர்களாக நம்ம இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம வழிநடத்தணும்? அநேக பெற்றோர்கள் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? நீங்க பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பெற்றவங்களோட இருக்கிறது ஒரு விஷயம் தான். நான் கஷ்டப்பட்டுட்டேன், பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நான் அந்த காலத்துல எதிர்பார்த்த விஷயம் எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு என் பிள்ளை எது கேட்டாலும் அது கிடைக்கும். சரிங்களா? பெற்றவங்களோட இருக்கிற ஒரு நியாயமான ஒரு காரியம். ஆனா தேவனோட சித்தம், தேவனோட திட்டம் வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு. சரிங்களா? எடுத்துக்கொள்றீங்களா? சங்கீதம் 127 வசனம் 3-4 வாசிங்க. சங்கீதம் 127 வசனம் 3-4. நீங்கள் அதிகாலையில் இல்ல சங்கீதம் 127, சாரி சங்கீதம் 127 வசனம் 3-4. அதான். சரி வாசிங்க. நீங்கள் 127 நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தில் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நிச்சரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஓகே, அடுத்த வருஷம் வாசிங்க. வாசிங்க. வாழவயதில் குமாரர் பலவான் கையில் உள்ள அப்புதருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஓகே, தேங்க்யூ. பிள்ளைகள் எவ்விதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னாக்கா, பலவானின் கையில் அம்புகு போல இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. சரிங்களா? அப்ப என் பிள்ளைகளை நான் எப்படி உருவாக்க வேண்டும்? இப்ப அந்த காலத்துல நோவா காலத்துல அந்த பாவமான உலகத்திலையும் தேவனோட கண்களில் தெய்வ பெற்றவனாக இருந்தான் என்று வசனம் போடுவோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த ஒரு காலகட்டத்துல என் பிள்ளைங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்துல இன்னும் அவங்க வளர்ந்து அவங்க ஃபியூச்சர் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த காலகட்டத்துல நான் எப்படி அவங்க உருவாக்க போறேன்? சரிங்களா? அப்ப தேவனோட திட்டம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம நினைப்போம், இல்லை எங்களோட கஷ்டப்படக்கூடாது, எது நடந்தாலும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது உதாரணத்துக்கு எப்படி சொல்றோம்னாக்கா, அந்த அம்பு வில்லுதான் சொல்றீங்க. சரிங்களா?
அந்த அம்புக்கு வலிக்கும்னு சொல்லி நம்ம லேசா இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த அம்பு இழுக்க இழுக்க ப்ரெஷர் வரும், அதுக்கு டைட் ஆகும். சரிங்களா? அது வலிக்கும். அந்த வில்லுக்கு தெரியும் தானே, ஏன்னா அந்த வில்லு தான் இருக்கிறது. அப்போ பெற்றோர்களாக நம்ம அப்படி யோசிக்கும் போது என் பிள்ளைக்கு வலிக்க கூடாது, லேசா இருக்கும். அப்படி நான் இழுத்து விடும்போது அந்த அம்பு எங்க விழுகும்? பறந்துடலாம், காலுக்கு மீது விழுந்துடும். நீங்க அந்த மகனை வந்து, அந்த பிள்ளைகளை வந்து உலகத்துக்குள்ள நீங்க அனுப்பும் போது அவங்களுக்கு தோற்று போனவனாக இருக்கும். உலகத்தை ஜெயிக்க தெரியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவனாக இருப்பானான்னு கூட தெரியாது, சமுதாயத்தை எப்படி அவங்க மேற்கொள்வான்னு கூட தெரியாது. ஏன்னா என் பிள்ளைய நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், தவறு. ஆனா தேவனோட சித்தத்துக்கு நான் இடம் கொடுக்குறேன். நான் தேவனோட சித்தத்துக்கு இடம் கொடுக்கும்போது அந்த அம்பு வேகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. தேவன் அந்த அம்பு, ஆண்டவரே என் குடும்பம், என் பிள்ளை, அந்த வில்லும் நீங்க வச்சுக்கோங்க, அந்த அம்பும் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் என் தேவனோட கையில அந்த அம்பு அந்த வில்லை நான் கொடுக்கும் போது, தேவன் அந்த இழுக்கும் போது எனக்கு தெரியும் அந்த அம்பு எவ்வளவு வேகத்துக்கு இருக்கிறாரு, என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான், எப்படிப்பட்ட காரியத்தை அவன் கடந்து போறான், எவ்வளவு கசப்பான ஒரு விஷயத்த அவன் பார்த்துக்கிட்டான்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவரே நீங்க அனுமதிக்கிறேன், நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே என் குடும்பம், என்னோட பிள்ளைகள் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை சார்ந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறது. அந்த அம்பு அவங்க இழுக்கும் போது வலிக்கும். ஒரு சில அனுபவத்தை ஆண்டு கொடுப்பாரு, ஒரு சில காரியத்தை அவன் கடந்து போகும். ஆனா அந்த அம்பு இழுத்து விடும்போது அதோட டெஸ்டினேஷன் பார்க்கும்போது அவன் எல்லாவற்றிலும் கடந்து போறவனாக இருக்கும். எல்லாவற்றிலும் போராட்டத்தையும் அவன், எல்லா விதமான போராட்டத்தையும் அவன் வந்து கடந்து போறவனாக இருக்கும். அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணும்போது இதுதான் இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டானா, இப்படியா தேவன் என்னை உருவாக்குனாரா, என் குடும்பத்தை பாதுகாக்கிறான்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்பட அவன் நேரத்தில் நம்ம நன்றி சொல்றதுங்களாக புரியுதுங்களா? இரண்டாவதுக்காக நான் செய்ய வேண்டிய விஷயம், ஆண்டவரே வில்லும் அன்பும் உங்க கையில கொடுக்குறாங்க. என்னை, என் குடும்பம், என் பிள்ளைங்க கையில் கொடுக்குறேன். என்னோட பலன் இல்லை, என்னோட சிந்தனை இல்லை, நான் எவ்வளவுதான் படிச்சிருக்கேன் ஆண்டவரே, ஆனா இல்ல எல்லாமே நீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரு இரண்டு காரியம். முதல் காரியம் வந்து உண்மையாக நான் ஜெபம் செய்யணும். தேவனுக்கு நான் செலவு செய்கிற நேரம் உண்மையாக நான் செலவு செய்கிறவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் வந்து நான் குடும்பத்தை தேவனோட கையில் ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். மேபி இத்தனை நாளா வந்து நான் தீர்மானம் பண்றேன், நான் ஜெபத்தில் உட்கார்ந்து முடிவெடுங்க. அந்த இந்த காரியம் இருக்காங்க, என் பிள்ளை இந்த யூனிவர்சிட்டியில் பொறுப்புறாரு, இந்த ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு ஆண்டவரே, ஆனாலும் எங்க ஞானம் இல்லை, எங்களோட முடிவு இல்லை ஆண்டவரே, நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவனை தேடும் போது தேவன் வழிநடத்துகிறவராக இருக்கிறாங்க. சரிங்களா? நான் உற்சாகப்படுத்துற ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்பம் ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். சரிங்களா? நான் உற்சாகப்படுத்துறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி குடும்பத்தோட உட்கார்ந்து நான் விசுவாசிக்கிறேன் நீங்களா செய்வீங்கன்னு சொல்லி அந்த நேரத்தை உண்மையாக அதே ஒரு பயத்தோட அந்த நேரத்தை செலவு செய்யணும். குடும்பத்தோட உட்கார்ந்து ஜெபம் செய்யணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பார்க்கணும்னு சொன்னாக்கா, ஒரு ஃபேமிலி வீட்டுக்குள்ள தான் இருக்கும், ஆனா யார் அது இருந்து இருக்கிறாங்கன்னே தெரியாது. பிள்ளைங்க ரூமுக்குள்ள பூந்தாங்கன்னாக்கா பூந்தது தான் விளையாடவே மாட்டாங்க. காலையில இருந்து நைட்டு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கலாம் மெட்டாவர்ஸ், அந்த உலகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து ஒரு மாயமான ஒரு உலகம். இன்டர்நெட் இருக்கிற உலகம். கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். சில பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு தெரியும். சரிங்களா? இந்த ஒரு மாதிரி கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு அவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படியே போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால குடும்பம் ஜெபம், சரிங்களா, இந்த காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரிங்களா? முதல் காரியம் வந்து தேவனுக்கு உண்மையாக நேரத்தை செலவு செய்யுங்க. இரண்டாவது காரியம் வந்து குடும்பத்தை பிள்ளைங்களை தேவனோட கையில ஒப்பு கொடுங்க. சரிங்களா? மூன்றாவது குடும்பம் ஜெபத்துக்கு இன்னும் அதிக நேரத்தை உண்மையாகவும் செலவு செய்யணும். ஓகேங்களா? தொடர்ந்து இன்னொரு காரியம் நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 2வது அதிகாரம் வசனம் 46. எடுத்தவங்க வாசிங்க.
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தனித்திருந்து வீடுகள் தோறும் கபலம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஓகே, போதும், அந்த வசனம் போதும். சரிங்களா? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, சரிங்களா, ஒரு மனதோட சபையில கூடுறாங்க. அந்த காலத்துல சபையில ஒரு வீட்டுல தான் கூடுறாங்க. ஆனா அவங்க எப்படி கூடுறாங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா, ஒரு மனதோட கூடுறாங்க. சரிங்களா? இன்னைக்கு எல்லாரும் சபைக்கு ஒரு மனதோட தானே வரோம். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? உற்சாகமா? ஒரு மனதோட சபைக்கு வரும். சரிங்களா? கபடமில்லாத இருதயத்தோடு ஒரே மனதோடு ஒரே சிந்தனையோடு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா என்னுடையதுன்னு சொல்லி அந்த காலத்துல பங்கு போடுறாங்க. சரிங்களா? என்கிட்ட இருக்கிறது ரொட்டி இருக்குப்பா, நீ சாப்பிட கொஞ்சம், நான் கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இது என்னுடையது அவங்களுடையது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இன்னைக்கு இந்த சிறு பிள்ளைங்களை நான் வந்து கேட்கிறேன், வாலிபர் பிள்ளைகளை நான் வந்து கேட்கிறேன். சரிங்களா? அது அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க என்ன செய்யுது ஏது செய்யுது அப்படின்னு நான் பேசுறவனாக இருக்கிறேனான்னு சொல்லி நான் நிதானிக்கிறேன். ஏன்னா சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அது என் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளோ வாலிபர் பிள்ளைகளோ. சரிங்களா? ஏன்னா அந்த காலத்துல அவங்க அப்படி கூடுறாங்க. தேவன் அதை பார்த்து தேவாலயத்துல அனுதினமும் புதிய ஆட்களை சேமிக்கிறான்னு வசனம் சொல்லுவோம். நீங்க தொடர்ந்து அந்த வசனம் வாசிச்சீங்கன்னாக்கா, அவங்க ஒரு மனத்தோடு ஒரு சிந்தனையோடு கூடும் போது, கபடம் இல்லாத இதயத்தோடு கூடும் போது, அப்படியாக அவங்க அந்த சபையில இருக்கும் போது தேவன் அனுதினமும் அந்த சபையில் ஆட்களை சேர்த்து கொண்டே வராங்க. இன்னைக்கு நான் சபைக்கு இப்படி வரேன், அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு பிள்ளைகளும் அது என்னோட பிள்ளைகளாக இருக்கிறது. நானும் அதுல ஒரு பங்காக இருக்கிறேன். நானும் அந்த பிள்ளைகளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்றதுக்கு நானும் ஒரு பங்காக இருக்கிறேன். நார்மலாக அந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ் இருக்குல்ல, நம்ம பிள்ளைங்க வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நான் நினைக்கிறேன் முக்கியம் சபை வந்து வாக்குமன் கொடுக்கும். நாங்களும் சபையாக இருந்து அந்த பிள்ளைங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பங்காக இருந்து, சரிங்களா, மெத்தடிஸ்ட் திருச்சபையில் அந்த மாதிரி வாக்கு கொடுப்பீங்களா? அப்ப நான் அந்த வாக்கு கொடுக்கும்போது, சரிங்களா, வாக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க சபையில வளரும் போது நான் எப்படி என்னோட பங்கு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அவங்க பிள்ளைங்க அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லைங்க, தேவன் இந்த சபையில் அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கனாக்கா எனக்கு ஒரு பொறுப்பு. நானும் அது ஒரு பங்காக இருந்து அந்த பிள்ளைங்களோட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பிள்ளைகளை வளர்க்கிறவனாக இருக்கிறேன்னு சொல்லி நான் என்னோட ஒரு சாட்சி நான் சொல்றேன். நான் வந்து கிளாந்தன்ல வளர்ந்தேன். சரிங்களா? மகான்ல 12 வயசுல வளர்ந்து கிளாந்தன்ல தான் வளர்ந்தோம். சரி, ஒரு 10 வருஷம் கிளாந்தன்ல இருந்திருக்கோம். கிளாந்தன்ல வளரும்போது அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, கடைசியா வந்து இங்க வந்து ஒரு மாஸ்டர் இயேசுதாஸ்னு ஒருத்தர் கோலக்கரையில் இருக்கிறாரு. அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் இவர் உங்க பிள்ளை நீங்கள் பார்த்துக்கங்க, சரிங்களா, எது இருந்தாலும் இருந்தது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போய் ஒரு 2 வாரம் கழிச்சு அவங்க கடை வச்சிருந்தாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு எஸ்டேட்டில் ஒரு கடை வச்சிருந்தாங்க. எஸ்டேட்டில் கடை வச்சிருந்தாங்கனாக்கா அவங்க எப்படி அந்த கான்செப்ட்னாக்கா, முதல் ஜாமான் எடுப்பாங்க, மாதம் முடிஞ்சு காசு கட்டுவாங்க. புரியுதாங்க உங்களுக்கு? அப்போ மாதம் முடிஞ்சு அவசரமாக ஒரு காசு வரும், ஒரு தொகை வரும். அப்போ ஒரு கால் வருது, ஏன் கடை 2 நாள் பக்கத்தில் ஆளுக்கு ஜாமான் வாங்க போகிறாங்க, எங்கள் இடத்துல இங்கிலீஷ்காரங்க இருக்காங்க, பங்களாதேஷ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சரி பாஸ்டர் இன்ஃபர்மேஷன் கேட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் போய் பார்க்கும்போது வீடு சுற்றி போலீஸ் வண்டியே நிற்கிது, வீடு சுற்றி ஆம்புலன்ஸாக நிற்கிது. அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டு நீக்கி நிற்கிறாங்க. எனக்கு அதை பார்த்துக்கே மயக்கம் வந்துச்சு. ஓடி போய் வீட்டுக்குள்ள பார்த்தாக்கா வீடு ஃபுல்லாக ஒளிரும். அந்த ரத்தம் காஞ்சி போயிடுச்சு. 2 நாள் ஆச்சு. அம்மாவும் அப்பாவும் கொலை பண்ணி வீட்டுக்குள்ள கொடுத்தாங்க. ஞானுக்கு அந்த போலீஸ்காரங்களாக இருக்காங்க. அப்போ ஏன் என்னாச்சு அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லைப்பா மற்றவங்க காசு நெட்டெல்லாம் எடுத்து போயிட்டான்,
பாத்திரத்துக்கு அம்மாவை எடுத்துட்டாங்க. அப்பா வந்து கொஞ்சம் சைஸா இருக்காரு. 2 நாள் ஆச்சுனால அவங்க இன்னும் உப்பிட்டாங்க. சரிங்களா? அவங்க இன்னும் உப்பிட்ட கையோட அவங்க பேக் பண்றதுக்கு அந்த கருப்பு பையில போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த நேரத்துல என்னோட விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? புரியுது உங்களுக்கு? ஆண்டவரை நம்புறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரை பாதுகாக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு என் குடும்பம் இவ்வளவு கொடூரமான ஒரு முறையில இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது வீடு ஃபுல்லா ஒரே வாடை. அப்ப அந்த நேரத்துல என்னோட விசுவாசம் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? உடஞ்சு போயிருக்குமா? உண்மை, அதுதான் உண்மை. உடஞ்சு போயிடுச்சு. வேற எங்க போறதுன்னே தெரியல, யாரை எதிர்பார்க்கிறதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. நான் போய் ஒரு கல்லுல உட்காந்துறேன். என்ன பண்றது, ஏது பண்றது, யாருக்கு கால் பண்றது ஒண்ணுமே புரியல. அப்படியே நாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்க மாமா தான் எங்களை வளர்த்தாங்க. ஒரு 2 வருஷம் அவங்க வளர்த்தாரு. சபைக்கு போறதான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அந்த ஒரு தாக்கத்துல. ஆனா தேவன் நேசிக்கிறவர், அவரை விட்டு விலகாத தேவனா இருக்கிறார். சரிங்களா? இன்னைக்கு நான் இங்க நிக்கிற கர்த்தரோட தயவு, கிருபை. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொன்னாக்கா சபை. நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நீங்க குடும்பத்தோட ஒரே சட்டை போட்டு வருவீங்க, ஆமா தானே? அது பார்க்கும்போதே ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஆனா அந்த காங்கிரிகேஷன் கூப்பிட்டு வாப்பா நம்ம ஒரு போட்டோ எடுப்போம் அப்படின்னு அது சபை. உங்களெல்லாம் அவ்வளோ உற்சாகப்படுத்துறோம். அந்த சபையெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறோம். வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், காங்கிரிகேஷன் சமைச்சு கொடுப்பாங்க. சாப்பிட வச்சு கொடுங்கம்மா, நீ கேட்கவே வேணாம்ப்பா, நான் செஞ்சே கொடுக்கணும். அந்த சபை தேவன் எதிர்பார்க்கிறோம். நான் இங்க இருக்கிற ஒரு முக்கிய பங்கு காரணம் சொன்னாக்கா காங்கிரிகேஷன், திருச்சபையும் அதுல ஒரு பங்காக இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்திட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் உங்களை பயன்படுத்திட்டு இருக்காரு ஏதோ ஒரு முறையில. நீங்க கடந்து வந்த அந்த சூழ்நிலை நிமித்தமாகவும் ஒருத்தர் இங்க உடஞ்சே போய் உட்காந்துருக்காரு, நீங்க ஆறுதல் கொடுக்கறதுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துறவராக இருக்காரு. உங்களுக்கு தெரியாது, உங்களோட பிரசன்ஸே போதும். நீங்க வந்திருக்கிறீங்களா, அதுவே போதும், அதுவே பொதுவான ஒரு காரியமாக இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு காங்கிரிகேஷனை நான் உற்சாகப்படுத்துறேன். சரிங்களா? பிள்ளைகளுக்கு அது என் பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை அப்படிலாம் எதுவுமே நீங்க யோசிக்காது. திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் திருச்சபையாக கொடுத்திருக்கிறாரு. எனக்கும் அந்த பிள்ளைகளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு, அந்த பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு பங்கு இருக்கு. தேவன் கணக்கு கேட்க மாட்டாரா? கேட்பாரா? அப்ப அந்த பிள்ளை ஒரு சபையில தானே இருந்துச்சு, தெரிஞ்சும் அந்த பிள்ளைய இப்ப எனக்கு இன்னும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் சொன்னாக்கா, அந்த ஒரு பிள்ளை தவறு செய்யுது. சரிங்களா? அந்த பிள்ளையை இன்னும் நம்ம வந்து குற்றப்படுத்துவோம். அந்த பிள்ளையை இன்னும் வந்து நம்ம வந்து அந்த பிள்ளை அப்படிதான், அது என்ன, அது மறைக்கவே முடியாது, அது ஐயோ அந்த பிள்ளை. நான் அப்படி பேசுறத விட அந்த பிள்ளையை நான் கண்டித்து இது சரியில்லை தவறு, என்னை அப்படி கண்டிச்சாங்க. அடுத்த தடவை நான் அங்க பார்த்தேன், நான் பேச மாட்டேன். சரியா? சர்ச் போறதா நான் ஏதாச்சும் வந்து என்ன சொல்லுங்க அப்படின்னு நீங்க கண்டிச்சாங்க. இன்னைக்கு நான் தான் அப்படி பிள்ளைகளை உருவாக்குற ஒரு காங்கிரிகேஷனா இருக்கிறேன். சரிங்களா? பிள்ளைகளுக்கு ஒரு மென்டோரா நான் இருக்கணும். சரிங்களா? மியூசிக் வாசிக்கிறோம், இந்த சர்வீஸ் லீட் பண்றோம். அந்த பிள்ளைங்க அதை பார்த்து நான் இது போல ஆகணும், நான் இது மாதிரி செய்யணும், நான் அதை வந்து மென்டோரா எடுத்துக்கிறேன்னு அந்த பிள்ளைகளுக்கு முடிவெடுக்கணும். சரிங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கவுன்சிலரா நான் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் அந்த பிள்ளைங்க வந்து ஷேர் பண்ணுவேன் என்கிட்ட, அம்மா என் வாழ்க்கையில் எப்படி இருக்கு, நான் ஒரு ஸ்ட்ரகிள் கடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்க வந்து ஷேர் பண்ண. அந்த பிள்ளைங்க ஒரு கவுன்சிலரா இருக்கணும். அந்த பிள்ளைங்களை மோட்டிவேஷன் பண்ணணும், அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும். சரிங்களா? இது காங்கிரிகேஷன் ஒரு பங்காக இருக்கிறது. தேவன் அதை பயன்படுத்துறவராக இருக்கிறார். அப்ப தேவன் அப்படியாக ஒரு உருவாக்கும் போது அதை தடுக்காது. ஆண்டவர் உங்களை அந்த மாதிரி நடத்தும் போது ஆண்டவரே நான் செய்யணும், நான் இந்த ஊருக்கு செய்யணும்னு சொல்லி உங்களை நீங்க விடுங்க. சரிங்களா? முக்கியமா சபையாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இப்போது ஜெனரேஷனுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பார்க்க உலகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு உலகம்.
அவங்க பார்க்க ஒரு உலகம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற உலகம், ஒரு வித்தியாசமான இருக்கிற உலகத்தை அவங்க பார்க்க போறாங்க. நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப பார்க்கறவங்க நிறைய வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? உலகம் முன்னேற முன்னேற, டெக்னாலஜி முன்னேற பாவம் பெருகிட்டு இருக்குல்ல, அப்ப பிள்ளைங்க கடந்து போகிற அந்த வாழ்க்கை. இன்னைக்கு உங்களை இந்த சபையில உட்கார வச்சிருக்கணும்னு சொன்னாக்கா யாருடைய ஒரு ஜபம், உங்களோட பெற்றோரோட ஜபமா இருக்கும், உங்க பாட்டியோட ஜபமா இருக்கும், உங்க சபையோட ஜபமா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஜபம் பண்ணாதான் நாளைக்கு ஜெனரேஷன் சபையில உட்கார வைக்க முடியும். ஆமென். சரிங்களா? முதல் காரியம் பெற்றோர்களுக்கு நான் சொன்னது, உண்மையாக ஜெபம் செய்யுங்க. அந்த நேரத்தை தேவனுக்கு பயபக்தியாக செலவு செய்யுங்க. குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவனோட கையில, அவங்களோட திட்டம் எதுவாக இருந்தாலும் தேவனோட கையில் அதை ஒப்பு கொடுங்க. சரிங்களா? குடும்ப ஜெபத்துக்கு முக்கியம் கொடுங்க. காங்கிரிகேஷனுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம், தேவனோட ஊழியத்தை எவ்விதமாக இருந்தாலும், மென்டராக இருக்கணும், கவுன்சிலராக இருக்கணும், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கணும், எது இருந்தாலும் அது செய்யுங்க. சபையில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க. சரிங்களா? சரி, வாருங்கள் நம்ம கண்களை போய் தேவனை பற்றி பார்ப்போம். சர்வ வல்லமையின் தேவனே ராஜா, அப்பா நேரத்துக்காக நன்றி. அப்பா, எங்களோட கூட பேசும் இதை உருவாக்குங்க. அன்றைய வெறும் பேருனாலேயோ இல்லை நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுற அந்த பட்டத்தினாலேயும் இல்லை ஆண்டவரே, நான் மெய்யாகவே குணத்திலையும் சிந்தனையிலையும் கிறிஸ்தவன் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். என்னை உருவாக்குங்க, என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. திருச்சபை ஆண்டவரை கடந்து போக்குவரத்து அப்படியாக நீங்கள் வழிநடத்துவாங்க. தொடர்ந்து பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். இந்த காலத்தையும் கருத்து போக்குவரத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.